1950 அரசமைப்பு சட்டத்திலேயே 341வது பிரிவை அவர் கொண்டு வந்தது. 2 அவையிலும், மாநிலங்களவையிலும் மக்களவையிலும் இது குறித்து எஸ்சி எஸ்டி மக்கள் பிரச்சனை சம்பந்தமா எதுவா இருந்தாலும் நீ பார்லிமெண்ட்ல டிஸ்கஸ் பண்ற. கடைசியா பிரசிடென்ட் அப்ரூவ் பண்ணட்டும். ஏன்னா இவங்க ரொம்ப எளிய மக்கள். இவர்கள் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சாதியவாதிகளால் வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள். பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சாதி வெறியர்களால் கொடுமைக்குள்ளாக்கப்பட்டவர்கள். மாநிலங்களில் இப்படிப்பட்ட சாதி ஆதிக்கம் உள்ளவர்களின் கைகளில் தான் எதிர்காலத்தில் அரசும் ஆட்சியும் இருக்கும். ஆந்திராவிலே எவ்வளவு முயற்சி செய்தாலும் மாலா முதல்வராக முடியாது. காப்பு இல்லைன்னா ரெட்டி இல்லைன்னா சௌத்ரி அவங்க தான் வர முடியும். தெலுங்கானாவிலே எப்படித்தான், தமிழ்நாட்டிலும் எப்படித்தான். தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு வேறுபாடு என்னவென்றால், ஓபிசி சமூகத்தில் இருக்கிற சிறுபான்மையினர் வர முடிகிறது அல்லது தமிழல்லாதவர் வர முடிகிறது. பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற முக்குளத்தோரோ கவுண்டரோ அல்லது வன்னியரோ நாடாரோ வர முடியவில்லை அப்படிங்கிற ஒரு அரசியல். அது தனி, அது சப்ஜெக்ட். ஏது வர முடியல அது வேறு. ஆனாலும் ஒரு தலித் முதலமைச்சராக வர முடியாத ஒரு சோசியல் ஸ்ட்ரக்சர் இங்கே இருக்கிறது. வர முடியாது. இந்தியாவின் குடியரசுத் தலைவராக கூட திரௌபதி முர்மு என்கிற பழங்குடி பெண்மணி வர முடியும். ராம்நாத் கோவிந்த் என்கிற ஷெட்யூல் இனத்தை சார்ந்தவர் வர முடியும். KR நாராயணன் என்கிற ஷெட்யூல் வகுப்பை சார்ந்தவர் வர முடியும். ஆனால் இந்தியாவின் பிரதமராக வர முடியுமா? இந்த கேள்விக்கு விடை சொல்ல முடியுமா? அதற்கு இந்த சமூகம் இலகிய தன்மை கொண்டதாக இருக்கிறதா? ஜனநாயகம் பரவி இருக்கிறதா? ஏற்றுக்கொள்கிற உணவியல் வளர்ந்திருக்கிறதா? இந்த கவலையில் இருந்துதான் எதுவாயிருந்தாலும் மாநில அரசுகளின் கைகளில் ஒப்படைக்க வேண்டாம். இந்த சப் கேட்டகரைசேஷன் அல்லது சப் கிளாசிபிகேஷன் எதுவாக இருந்தாலும் அதனை பார்லிமெண்ட்ல 2 அவையிலும் பேசு. அங்கு முடிந்த வரையில் எதிர்ப்பு எழும் அல்லது விவாதம் ஜனநாயக பூர்வமாக நடக்கட்டும். அந்த ஜனநாயக பூர்வமாக அங்கு அவன் கேட்டகரைஸ் பண்ணட்டும். கேட்டகரைஸ் பண்றது பிரச்சனை கிடையாது. பட் இது மாநிலங்களவையிலும் மக்களவையிலும் பேசி குடியரசுத் தலைவர் வரையில் கவனத்திற்கு போய் அதன் பிறகு அது அப்ரூவலாக வேண்டும். அது ஒரு செக் வைக்கிறார், ஒரு முளைக்குச்சி போட்டு அடிச்சு கட்டி வைக்கிறார். ஒரு பாதுகாப்புக்கான ஒரு உணர்வு இருந்துதான். அது வேறொன்றும் இல்லை, வேறொன்றும் கிடையாது. இதைத்தான் விடுதலை சிறுத்தைகள் எதிர்க்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.